ஹாய் ஹலோ லொலி பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஸோ இந்த பொங்கலுக்கு தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல் லாங்குவேஜஸ்லேயும் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் கேம் சேஞ்சர். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நேரடி தெலுங்கு படம். நம்ம தமிழில் வந்து இந்த படத்தை டப் பண்ண போகிறாங்க. என்ன தான் நம்ம இயக்குனர் வந்து சங்கர் சார் இருந்தால் கூட. ஸோ அந்த படத்துடைய ட்ரெய்லரை வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மக்களே எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எ காமன் மேன் விசஸ் எ பவர்ஃபுல் மோசமான பொலிட்டிஷியன் அப்படின்ற அந்த ஒரு கேட் அண்ட் மவுஸ் அப்படின்றதுல தான் ஸ்க்ரீன் ப்ளேவே பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. ஸோ வழக்கமாகவே சங்கர் சார் படம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷுவலைசேஷன் இருக்கும் இல்லையா, வேறு லெவலில் ஒரு விஷுவல்ஸ், அது எக்ஸாக்டாக இந்த படத்துலேயும் இருக்குது. அதுவும் குறிப்பாக பாடல்கள் கிட்டத்தட்ட 5 பாட்டுக்கு 95 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நிறையா நியூஸ்லாம் பார்த்தோம் ஆன்லைனில். ஸோ அதுக்குண்டான அந்த ஒர்த்னஸ் அது வந்து அந்த விஷுவல்ஸ்லேயே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது மக்களே. எஸ், பேசிக்காகவே டைரக்ட் தெலுங்கு படம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கலர்ஃபுல்லாக எடுப்பாங்க. அதாவது ஒரு சீனு, ஒரு பாட்டு, ஒரு ஃபைட்டு, ஒரு சீனு, ஒரு பாட்டு, ஒரு ஃபைட்டு, இந்த மாதிரி தான் அவங்களுடைய டெம்ப்ளேட் இருக்கும் முன்னாடிலாம். ஸோ எக்ஸாக்டாக அதே தான் இந்த கேம் சேஞ்சர் படத்துலையும் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதாவது சங்கர் சாருடைய நம்ம தமிழ் படம்லாம் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த டெம்ப்ளேட்டை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு அவங்க வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெம்ப்ளேட்டில் அப்படி பொருத்தனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையை வந்து நம்ம சங்கர் சார் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு காமன் மேனாக நம்ம ராம் சரண் தமிழ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவரே டப் பண்ணியிருக்கிறாரு. சூப்பராக இருக்கே, நல்லா இருக்கே, பவர்ஃபுல்லாக இருக்கே. அப்புறமா நம்ம தலைவன் எஸ்ஜே சூர்யா வழக்கமாகவே அவர் பண்ணக்கூடிய அவருடைய மேனரிசம்ஸ் எல்லாமே வந்து சும்மா நிரம்ப தெளித்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிற மக்களே, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ இதில் என்னென்னா 2 கேரக்டரில் நம்ம ராம் சரண் அவர்கள் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து காமன் மேன், இன்னொன்று வந்து பயங்கரமாக ஒரு பவரில் இருக்கக்கூடிய ஒரு காமன் மேனாக, எஸ், ஒரு ஜில்லா கலெக்டரு அந்த ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ காமன் மேன் வெர்சஸ் பாலிட்டிஷியன், அதுதான் வழக்கமாகவே சங்கர் சார் படத்தில் இந்த அது பேர் என்னதுங்க, கரப்ஷன், இதுக்கு அகெயின்ஸ்டாக பயங்கரமாக ஏகப்பட்ட விஷயம் வைப்பார் இல்லையா, அது எக்ஸாக்டாக இந்த படத்துலையும் இருக்குது அப்படின்றது வந்து நல்லா தெரியுது. ஸோ தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத வந்து மறுபடியும் மீட் எடுத்திருக்கிறாரா இல்லையா அப்படின்றது ஜனவரி 10 பார்க்குறப்ப தான் நமக்கு தெரிய வரும். பட் இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக நம்ம தமிழ் சினிமாவில் வந்து நம்ம சில விஷயங்கள், அந்த லாஜிக் மீறல்கள், இது எல்லாத்தையும் வந்து பயங்கரமாக கலாய்ப்போம் இல்லையா, அதே மாதிரி ட்ரெய்லர்லேயே ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க ஹெலிகாப்டர்லேருந்து. ஓ மை காட், சரி ஓகே, அது வந்து படம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் எந்த மாதிரி வந்து இந்த ராம் சரண் கேரக்டரோட பில்டப், அதோடைய உச்சமாக அந்த ஹெலிகாப்டர் சீக்வன்ஸ் வருது அப்படின்றத நம்ம படம் வந்த அப்புறம் தெரியும். ஏன்னா RRRனு ஒரு படம் வந்துச்சு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ்லேயே ராம் சரண் அவர்களுடைய அந்த பவர் என்ன அப்படின்றத வந்து காமிப்பாப்பில், அந்த மஸ்குலர் பவர். அதே மாதிரி தான் நம்ம யார் ஜூனியர் NTR அவரையும் பார்த்திங்கன்னா புலியோட சண்டை போட்டுருப்பார் நம்ம ராஜமௌலி ஐயா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஏதாவது ஒரு சூப்பர் ஹியூமன் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காரா நம்ம சங்கர் சாரி அப்படின்றத பார்க்கணும். அப்புறமா நம்ம தமன் அவர்களுடைய பின்னணி இசை எக்ஸாக்டாக இம்மி கூட நம்ம இந்த மாஸ் மசாலா படங்களுக்கு மிஸ் ஆகாமல் அடிப்பாங்க இல்லையா, அதை வந்து கரெக்டாக அடித்து வச்சுருக்கா. அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தெலுங்கு வாடை அப்படியே சும்மா அது தெலுங்கு படம் தானடா, அப்போ அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் எனக்கு என்னென்னா வழக்கமாக நம்ம சங்கர் சார், ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய காம்போவில் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பார்த்துருப்போம் இல்லையா, அது உண்மையிலேயே மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம சங்கர் சார் அண்டு அந்த காம்பினேஷன் ஏஆர் ரஹ்மான் சார் கூட வர்றப்போ ஒரு மேஜிக் நடந்துச்சு இல்லையா, அதுவாக இருக்கட்டும், அல்லது ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட நடந்த அந்த மேஜிக்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து அன்னியன் அண்டு நண்பன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு வந்து எங்கேயுமே இது தெரியாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு ஈக்குவலாக நம்ம அந்த குவாலிட்டி வந்து பயங்கரமாக கொடுத்துருப்போம் அப்படி நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள். பட் அது வந்து அனிருத் அண்டு இப்போது நம்ம தமன் இவங்க 2 பேருமே அதை மிஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி
மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ 10ஆம் தேதி பார்ப்போம் மக்களே. அதாவது இந்த முதல்வன் படம்லாம் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் உள்ளே போய் பார்த்துட்டு வெளியே வர்றப்ப அப்படி அந்த 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றதோட வெளியே வந்திருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியே வர்றதுக்கு இந்த கேம் சேஞ்சர் இருக்கும் அப்படின்னு நம்புவோம் மக்களே. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஹானஸ்ட் அண்ட் ஃப்ராங்க் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்களும் கேம் சேஞ்சர் படத்துடைய இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸில் வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்கப்பா. ஆமாம், ஒரு படம் தாங்க பொங்கலுக்கு வரலன்னு சொன்னாங்க. 10 படத்தில் 5 படம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இன்னும் 5 படம் லைனில் இருக்குது அப்படின்றாங்க. தேட்டருக்கு என்ன பண்ணுவீங்கடா, ஷோக்கு என்ன பண்ணுவீங்கடா அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. பட் ஆளுக்கு டேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் விவரமாக 1-2 டீம் வந்து 14ஆம் தேதிக்கு போயிட்டாங்க. 10ஆம் தேதி வந்தால் தானடா எங்களுக்கு தேட்டர் தர மாட்டீங்க, 3 நாள் கழித்து நாங்கள் கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு வரோம், அப்போ தருவியல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பொங்கலுக்கு எக்கச்சக்கமான படங்கள் அப்படி இந்த சினிமா லவ்வர்ஸ் தேட்டரில் போய் தான் நீங்கள் அந்த 3 நாள் பொழுதை கழிக்கணும் அப்படின்னு யார் யாரெல்லாம் முடிவு பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு அந்த 3 நாள் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி எங்கேயாவது கடன் வாங்கி மித்த படங்களை பார்க்குற அளவுக்கு தமிழ் சினிமாவிலேருந்து ஏகப்பட்ட படம் வருது.